Hi friends, welcome to 3 days 3 topics. நம்ம வீட்டை நம்ம கிட்ட இருந்து ஆக்கிரமிச்சு அட்டகாசம் பண்ற இந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு 3 days 3 topics. Have a happy Tuesday. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1. இந்த டிப் ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் டிப் தான், ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அதை இன்னைக்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன், அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேங்கிள் வந்து எடுத்திருக்கேன். அந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளவலன்னு இருக்காமல் இந்த மாதிரி சொரன்னு டிசைன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் டிஸ்கோ ரப்பர் பேண்டுன்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம், அந்த ரப்பர் பேண்டை அந்த மாதிரி பிளாக் கலர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாப்பாவோட அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்போதும் போல் அந்த ஃப்ரீ ஹேர் விட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியாக ஒரு போனி மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஒரு ஹாஃபில் அந்த முடியை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஹாஃப் ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா அந்த பேங்கிளில், அந்த இது வழியாக உள்ளே வந்து அந்த முடியை உள்ளே விட்டு வெளியில் இழுத்துருங்க. உங்களுக்கு பார்த்தாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கப்ப எங்களோட டாமி வந்து குறுக்காலையும் நடுக்காலையுமா போய் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. இப்போ நம்மளோட சிம்பிள் அண்ட் க்யூட்டான ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த ரப்பர் பேண்ட் வந்து தெரியாது. இந்த சைடில் ஒரு குஷி கிளிப், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட்லேயும் வந்துட்டு ஒரு குஷி கிளிப் வந்து மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ளவர் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்லிகைப்பூவை அப்படியே அந்த கழுத்து வழியாக வச்சு கூட நீங்கள் வந்து யூ டைப்பில் வந்து வச்சுக்கலாம். இல்லை அந்த மாதிரி ரோஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த பேங்கிளுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் டிப்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வீடியோஸும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி கட்டிலில் வந்துட்டு அந்த புஷ் வந்து இல்லை, காலில் வந்து இடிச்சிக்கிற மாதிரி இருக்குது சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு இந்த மாதிரி தண்ணி கேன் மூடி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூடி மாதிரியும் இருக்கும், புஷ் மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து ஷோஃபா காலுக்கு கூட இந்த மாதிரி வாட்டர் கேனோட கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3. இன்றைக்கான கிராஃப்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரை 2ஆக மடக்கி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஹார்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்னோட இதயம் மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போது சேம் இதே ஷேப்பை அப்படியே வந்து நீங்கள் ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் மொத்தமான ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் வச்சு அச்சடித்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. என்னோடய ஹார்ட் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து செலோ டேப் போட்டு பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணி அதை ஒரு வழியாக ஒட்டி எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததான் நம்ம கையளவுக்கு நீளமாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மடக்கிட்டு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அழகாக அந்த மாதிரி வரி வரியாக வரும். இதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மூங்கில் டிசைன் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ண அந்த ஹார்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நம்ம இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஓரத்தில் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்ட்போர்டில் ஃபெஃபிகாலை தவிர வேறு எதாலையும் ஸ்ட்ராங்காக வந்து ஒட்ட முடியாது. அதனால் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி ஃபுல்லாக 2 சைடும் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுக்கிறேன். பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் பிரிண்டட் பேப்பர் வந்து போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். பிரிண்டட் பேப்பர் இல்லை அப்படின்னா கிஃப்ட் ரேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஹார்ட்டை வந்து பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். நம்ம ஹியூமன் ஹார்ட்டை வந்து 4 பார்ட்டிஷனாக தான் இருக்குது. ஆனால் நம்ம செஞ்ச ஹார்ட்டை கணக்கே எல்லாம் எத்தனை வேணாலும் பிரிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி கார்ட்போர்ட் பீஸை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் குட்டி குட்டி கார்ட்போர்ட் பீஸஸாக அந்த மாதிரி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இது வந்து ஆன்லைனில் கூட இது வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உள்ளாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டேன். வெளியில் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஹார்ட்டுக்கே உண்டான கலர் ரெட் இல்லையா, அதனால் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இதை நான் ஒரு ஆணியில் தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு ஷோ பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சுற்றி நான் வந்து அந்த ஸ்ட்ரிங் லைட் சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக அட்ராக்டிவாக இருந்தது. வெளியில் தான் வைக்கலான்னு பார்த்தேன், அழகாக இருந்தது அப்படின்றதுனால அப்படியே ஹால்லே வந்து மாட்டிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்ட்ரிங் ஒயரை நான் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஜம்ப் கிளிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு. க்ளூ கன்லாம் தேவையில்ல, ஃபெவிகால் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜம்ப் கிளிப் வச்சு தான் அந்த ஒயரை வந்து ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா, இன்றைக்கான குக்கிங் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
யூஸ் பண்ணுற மிக்சர் வந்து சாதா மிக்சராக இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்பெஷல் மிக்சரை விட. அதுக்கப்புறம் பொடிப்படியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கேரட், பீட்ரூட் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ரொம்ப சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை, ஒரு பிஞ்சுக்கு ரொம்ப கம்மியாக கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து சாட் மசாலா இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம் கையில் விரலில் மாட்டி மாட்டி, இது பேர் குடல், அதுக்கப்புறம் போட்டி, அது மாதிரி நிறைய பேரில் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அழகாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான இந்த குடல் சாட் வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து ஓப்பனாகவும் அப்படியே வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்டிங்காக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வந்து பானிபூரியை தேடி அலைய தேவையில்ல, பானிபூரி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. அப்படியே வந்து அந்த குடலை வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று சாப்பிட்டா அதோட நிறுத்த மாட்டீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. டிப் நம்பர் 5. இப்போ தான் நம்ம முக்கியமான டிப்புக்கு வந்திருக்கோம். கரப்பாம்பூச்சிக்கு சமைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லெமன் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அழுகுன லெமன், காஞ்ச லெமன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்ட போகிறோம். வீட்டுக்கு செய்கிறதுக்கே நம்ம சோம்பேறிப்படுவோமே, இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னு அவங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. இருந்தாலும் அட்டகாசம் பண்ணுற கரப்பாம்பூச்சியை கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும், இல்லைன்னா நம்மளை ஒரு வழி ஆக்கிடும். இப்போ எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து நம்ம செஞ்ச அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அந்து உருண்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அந்த மாதிரி 2 எடுத்து நல்லா மற்ற வச்சு நசுக்கி தூளை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டடை அடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஒட்டடையில் அந்த இதை நினச்சிட்டு ஒட்டடை அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒட்டடை சேராமல் இருக்கும், பள்ளி வராமல் இருக்கும், கரப்பாம்பூச்சி அது மாதிரி எந்த தொல்லையுமே இருக்காது. வீடும் அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கரப்பாம்பூச்சிக்கான விருந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4ஆக கிழிச்சு இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக ரவுண்ட் பால்ஸாக வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. எத்தனை பால்ஸ் வேணுமோ அத்தனை பால்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா அடுப்புக்கு கீழே, வாஷ் பேஷனுக்கு கீழே எங்கெங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த மீதி இருக்க லிக்விடை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து வீடு துடைக்கிற ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ளூப்பர் வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், என்ன நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவுண்டர் டாப், வீடு துடைக்கிறது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1000 டிப் கரப்பாம்பூச்சிக்கு சொன்னாலும் நம்ம வீட்டை வந்து சிங்க்குக்கு கீழே வந்து நிறைய திங்ஸ் போட்டு அடைக்காமல், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஈரம் வந்து சேராமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கரப்பாம்பூச்சி வந்து மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நைட் டைமில் குட்டியாக ஒரு பல்ப் போட்டிங்க அப்படின்னா வெளிச்சத்துக்கு கரப்பாம்பூச்சி வராதுன்னு சொல்லுவாங்க. இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கபோர்டில் வந்து வெத்தலை வச்சிங்க அப்படின்னாலும் அந்த வாசத்துக்கு கரப்பாம்பூச்சி வராது. ப்ளூப்பர்ஸ் பாருங்கள், ஒத்த கையால் பிடிச்சி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன், கடைசியில் வடை போச்சே அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.